நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. உலகத்திலே ரொம்ப புத்திசாலியும் அறிவு கூர்மையா உள்ள ஒரு மிருகம் இருக்கு. ஆனா நம்ம அதுல அறிவு கூர்மையான ஒரு மிருகம் குரங்குன்னு சொல்லியாங்க. சரி. அந்த அதுக்கு ஈடான ஏதாவது ஜீவராசிகளோ ஏதாவது இருக்குதானா? ஜீவராசி கேட்டா மிருகங்கள்ல கேக்குதுங்களா இல்ல நாய்க்கு மனுஷன்ல கேக்குதுங்களா? மிருகங்களா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, அதுக்கு ஈடாட்டு ஏதாவது இருக்குதா? குரங்கு மாதிரி சுபாவம் உள்ள மிருகங்கள் எனக்கு தெரியல. ஆனா மனுஷ ஜாதியில ஒரு குரூப் இருக்கு. அடியில் மனுஷ ஜாதியில ஒரு குரூப் இருக்குது. அப்படி என்ன குரூப் பண்ணா? அது ஒரு சுபாவம் ரொம்ப பொருத்தமா போகும். எல்லாரையும் சொல்ல முடியாது. அது உலகத்துல வேற எங்கேயும் இருக்கும் என்ன தெரியல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அந்த ஜாதி. அது என்ன ஜாதின்னு நானும் கேட்க. என்ன ஜாதி அதை சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டுல உள்ள சில அரசியல்வாதி, எல்லாரும் இல்ல, சில அரசியல்வாதி ஏதோ குரங்கு சுவாதில் ஒரு சுபாவம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அடிகள் அதான் என்ன சுபாவம் அதை சொல்லுங்க அண்ணா. திரும்ப திரும்ப கேட்கி. அதாவது குரங்கு மரத்துக்கு மரம் தாழ்வு மேல கொஞ்சம் குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் கட்சி தாவடிகள் அந்த இதுல ரொம்ப பொருத்தமா இருக்கு அவன். ஆனா குரங்குக்கு 5 கால் இருக்கு. 5 கால் இல்ல, 4 கால். ஒரு 4 காலம் ஒரு வால். ஆமா. குரங்குக்கு வால் பின்னாடி தனியா இருக்கு. இந்த மனுஷமாருக்கு தனியா வால் இல்ல, ஆனா சுபாவத்துல வால் இருக்கு.